Daily. Taste the Daily. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம், 2100 கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கின்ற நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது. அதாவது இது நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்குது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மத்திய பட்டியலில் கல்வி கிடையாது, பொது பட்டியலில் இருக்குது. சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம், ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. இதில் யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதிலும் எப்படின்னா, நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் நான் நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது மிக தவறானது. இது செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, எந்த மொழி வேணால் கற்றுக்குங்க, ஹிந்தி கற்றுக்குங்க. யாரும் யாருக்கும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திணிக்கக்கூடாது, இம்போஸ் பண்ணக்கூடாது. இப்போது நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது. அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிற ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித்தின் த கண்ட்ரி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 2வது அதிக ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்னு இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறோம் இந்தியாவில். அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம், வளர்ந்த மாநிலம், இந்த 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம், ஏன் இதை மாற்றணும்? நாங்கள் ஏதோ பிரச்சனைனா நாங்கள் மாற்றலாம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. ஏன் இதை திணிக்கிறீங்க? சொல்லுங்கள், ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு. அது திணிக்கக்கூடாது, அது நிச்சயமாக அது சரி கிடையாது. அதனால் அதே வேளையில் நான் கேட்குறேன், திமுகவை கேட்குறேன், முதலமைச்சரை கேட்குறேன், நீங்கள் ஹிந்தி திணிப்பு வேண்டான்னு சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறோம். தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பேர் மட்டும்தான் தமிழ்நாடு. ஆனால் இந்தியாவில் தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்குகிற, அதாவது தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குகிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். இது வெக்கக்கேடு, அவமானம். இது வேறு எந்த மாநிலத்துலேயும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், முனைவர் பட்டம் வாங்கலாம், தமிழ் படிக்காமல். இவங்க தான் திராவிட மாடல், திராவிட ஆட்சி 58 ஆண்டு காலமாக ஆண்டுட்டு வர்றாங்க. 2 வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஒரு வழக்கு 26 ஆண்டு காலமாக இருக்கிறது. என்ன வழக்கு இருக்குது? தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்த நேரத்தில் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் எவ்வளோ ஆண்டு? 26 ஆண்டு காலம் நிலுவையில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணீங்கயா நீங்கள்? அந்த வழக்கு முடிக்கிறது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, விளம்பரம் படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வழக்கு 2016 போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. என்ன? அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் தமிழை தமிழ்நாட்டில் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு கம்பல்சரியாக கற்றுக்கணும்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் 2006 கலைஞர் கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போராடினதால் இருக்கு. கைத்தட்ட. அதன் பிறகு 10 ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது. அது ஏன் முடிக்கல? நீங்கள் எப்போ முடிக்க போகிறீங்க? ஏன் உங்களால் முடிக்க முடியாதா? ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே, தமிழ் பேசுகிறீங்களே. நீங்கள் என்ன பண்ணீங்க? தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? தெலுங்கானாவில் அங்கே ரேவந்த் ரெட்டி சொல்கிறார், சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதுக்கு கூட 10வது வரைக்கும் நீங்கள் தெலுங்கு கட்டாயமாக படித்தே ஆகணும்னு சொல்கிறார் ரேவந்த் ரெட்டி. ஏன் உங்களால் சொல்ல முடியாதா? பஞ்சாபில் பயிற்று மொழியே பஞ்சாபின்னு சொல்கிறாங்க, ஏன் உங்களால் கொண்டு வர முடியாதா? எலெக்ஷன் வந்துருச்சு, இது ஒரு கையில் ஒரு ஆயுதம் உங்களுக்கு. ஆமாம், ஹிந்தி போர், 2வது போர், 3வது போர், மொழி போர், இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.